ரேட் எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2010 பாஸ் பண்ணாங்க. அது வந்து 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாய இலவச கல்வி என்பது சட்டத்துடைய முக்கியமான பிரிவு. 1 கிலோமீட்டருக்குள்ள ஆரம்ப பள்ளி இருக்கணும். 6ல இருந்து 8 வரையில நடுநிலைப் பள்ளி வந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். இது வந்து மேண்டேட்டரி, கட்டாயம். இது அருகமை பள்ளின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட அருகமை பள்ளிகளே மூடப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்க போக முடியும்? நீங்கள் உத்தரப்பிரதேச மாதிரி, மத்திய பிரதேச மாதிரி அல்லது ஜம்மு காஷ்மீர் மாதிரி உங்களுக்கு வந்து ஒப்பீட்டளவில் தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கான பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் சமீப காலத்தில் தமிழ்நாட்டிலையும் ஏற்கனவே கடந்த 10 வருஷமாக அதிமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலையும் ஆண்டுதோறும் சட்டமன்றத்தில் கல்வி மானிய கோரிக்கை அறிக்கை வைக்கின்ற போது அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் எந்தெந்த பள்ளிகளில் 10க்கும் குறைவாக மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கு, எதில் 20க்கும் குறைவாக இருக்கிறது, எத்தனை ஓராசிரியர் பள்ளிகள் இருக்கு, எத்தனை ஈராசிரியர் பள்ளிகள் இருக்கு, ஏன் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்த்த முடியல, என்ன பிரச்சனை என்பதை அரசு சட்டமன்றத்தில் அந்த மானிய கோரிக்கை விவாதம் வருகிற போது அந்த மானிய கோரிக்கை அறிக்கையில முழு விபரத்தை சொல்லணும். அது மூடி மறைக்கிறது மூலம் அரசு பள்ளிகளை பாதுகாக்க முடியாது. சமீபத்தில் உங்களுடைய கட்டுரை வந்து தீக்கத்தூரில் பார்த்தோம். அரசு பள்ளிகள் வந்து மூடப்படுவதா நீங்கள் அது சம்மந்தமாக விரிவாக எழுதியிருந்தீங்க. ஆக்சுவலி ஓவராலாக இந்தியாவில் இந்த அரசு பள்ளிகள் மூடப்படுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமீபத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் என்ற மத்திய அரசினுடைய இந்த நிறுவனம் அளித்த தகவலின் அடிப்படையில் நாடு முழுவதும் 94,000 அரசு பள்ளிகள் கடந்த 10 வருஷத்தில் மூடப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் சொல்லுது. மத்திய அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் இத்தகைய தகவலை வந்து அவர் வந்து கொடுத்துருக்கார். இந்த மூடப்பட்ட இந்த பள்ளிகளில் கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்தில் 2,26,00,000 மாணவர்கள் வந்து அரசு பள்ளிகள் எண்ணிக்கை என்பது குறைஞ்சிருக்கு. குறைஞ்சது மட்டும் 2,26,00,000 மாணவர்கள். அப்போ இதை பர்சன்டேஜை கணக்கு போட்டு பார்த்தா 2005 ஒட்டுமொத்த பள்ளி மாணவர்களில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை சதவீதம் என்பது 2005 71%. ஆனால் இப்போ அது வந்து 49% குறைஞ்சிருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவதும், ஒரு பகுதி அரசு பள்ளிகள் மூடப்படுவதும், புதிய தனியார் பள்ளிகள் திறக்கப்படுவதும், தனியார் சுயநிதி பள்ளிகள் மாணவர்களுக்கு அதிகமாவதும் இது நாடு பூரா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. நீங்கள் அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் உயர வேண்டும் என்பது முக்கியம்தான். ஆனால் கல்வித்தரம் இல்லாததால் தான் தனியார் பள்ளிக்கு போகிறாங்க என்பதில் பிரச்சனை. குறிப்பாக வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், ரொம்ப வசதியானவங்க, அப்படி சில பேர் அவங்களுக்கு தனியார் சுயநிதி பள்ளிகளுக்கு போகிறாங்கன்றது உண்மை. ஆனால் இன்னமும் இந்தியாவில் அநேகமாக அவங்களுக்கு வந்து அரசுடைய புள்ளிவரப்படியே 26.4% மக்கள் வறுமை கோட்டு கீழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 45 கோடி வருது. அப்போ 45 கோடி மக்கள் வறுமை கோட்டு கீழ் வாழறாங்கன்னா இவர்கள் தான் வந்து தலித் மற்றும் பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்த பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய இவர்கள் தான் வந்து இந்த 26% இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. அப்போ இந்த குடும்பங்களுடைய குழந்தைகள் பெரும்பான்மையாக அரசு பள்ளிகள் தான் படிக்கிறாங்க. ஆகவே தரம் என்பது பிரச்சனை அல்ல, அரசு பள்ளிகள் கட்டமைப்பு தரமும் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்குது. பல்வேறு காரணங்களால் அரசு பள்ளிகள் என்பது மாணவர்கள் நீக்க குறையுது, ஒரு பகுதி பள்ளிகள் என்பது மூடப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த கட்டுரையில் நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்க. ஒரு பக்கம் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து மாணவர்களுடைய சேர்க்கை வந்து கம்மியாக இருக்குது, இடைநீற்றுகள் வந்து அதிகமாகிருக்கு இந்திய அளவில். இது எப்படி சார்? இல்லை, அதாவது மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சி ஒரு பகுதி நான் சொல்ல 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது மத்திய அரசாங்கம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒரு பகுதி பள்ளிகள் வந்து ஒரு பகுதி பள்ளிகள் மூடனா வந்து அடுத்து வேறு பள்ளியோடு மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறான தகவல். அது சொல்லப்போனால் மெர்ஜர் என்பது க்ளோஷருடைய மறுபெயர் தான் மெர்ஜர்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இது குறிப்பாக வந்து இந்த மூடப்பட்ட அரசு பள்ளிகளில் பெரும்பகுதி பள்ளிகள் என்பது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான். அதாவது மத்திய பிரதேசம் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு
7 லட்சம் மாணவர்கள் பற்றிய தகவல் வந்து எந்த பள்ளி பதிவேட்டிலையும் கிடையாது. மிஸ்ஸிங் 7 லட்சம் மாணவர்கள். அடுத்தது வந்து ஒரு 11 லட்சம் குழந்தைகள் மத்திய பிரதேசத்தில் டிராப் பாக்ஸ்னு ஒரு கேட்டகரி சொல்கிறாங்க. இந்த 11 லட்சம் குழந்தைகளுடைய பெயர்கள் பட்டியல் என்பது டிராப் பாக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அடுத்த சில மாதங்களில் அந்த பள்ளிக்கூடம் என்பது மூடப்படக்கூடிய அபாயம் இருக்கு. இப்படி மத்திய பிரதேசத்தில், அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அடுத்ததாக வந்து அதிகமான அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில். அப்போ நீங்கள் அரசு பள்ளிகள் மூடுறதுல மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், வட மாநிலங்கள் தான் அதிகமான அரசு பள்ளிகள் என்பது மூடப்பட்டிருக்கு. இதால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அரசு பள்ளிகள் எண்ணிக்கை, அரசு பள்ளிகள் மூடக்கூடிய நேரத்தில் தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை என்பது அதிகமாகிட்டு இருக்கு. ஏற்கனவே 2,88,000 இருந்த தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை என்பது இப்போ வந்து 3,31,000 உயர்ந்திருக்கு. அப்போ வேற வழி இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த அரசு பள்ளிகள் மூடப்படுகும் போது உங்களுக்கு வந்து தனியார் பள்ளிக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படுது. சில ஒரு பகுதி, அதாவது தலித் மற்றும் பழங்குடியின அந்த பகுதிகளை சார்ந்த குழந்தைகளை பொறுத்தவரையில், பிற்படுத்தப்பட்ட சாதிகள், ஏழை குடும்பங்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பள்ளி கல்வியிலேருந்து டிராப் அவுட் ஆகக்கூடிய, பள்ளிக்கு போக முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு அவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை மூடினதால 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் குழந்தைகள் நடந்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்படி போனால் அவங்களுக்கு வந்து போக மாட்டாங்க. ஆகவே தான் வந்து அரசு பள்ளிகள் மூடப்படுவது. அது மூடப்பட்டு ஒரு பகுதி பள்ளிகள் வந்து, ஒரு பகுதி குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகாமலேயே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கல்வி என்பது கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபோது மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரிகளுடைய வற்புறுத்தலால் ரைட் எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2010 பாஸ் பண்ணாங்க. கல்வி அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில். அந்த கல்வி அடிப்படை உரிமை என்ற அந்த சட்டத்தில் அது வந்து 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாய இலவச கல்வி என்பது சட்டத்துடைய முக்கியமான பிரிவு. அடுத்து அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆரம்ப பள்ளி, குறிப்பாக 1ஆவது 5ஆவது வரையில் அந்த பள்ளிகள் என்பது அந்த குழந்தைகள் வசிக்கக்கூடிய, பெற்றோர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஆரம்ப பள்ளி இருக்கணும். 6லேருந்து 8 வரையில் நடுநிலைப்பள்ளி வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். இது வந்து மேண்டேட்டரி, கட்டாயம். இது அருகமை பள்ளின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அருகமை பள்ளிகளே மூடப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்கே போக முடியும்? 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் தள்ளி போக முடியல. ஆகவே வந்து இதில் அரசு பள்ளிகள் மூடப்படுவதும், எண்ணிக்கை குறைவதும், எண்ணிக்கை குறைஞ்சி கடைசி என்ன ஆகுது வந்து ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளின்னு வருது. 15 பசங்க, 20 பசங்க, 30 பசங்க, 10 பசங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஒரு ஆசிரியர் வந்து 5 வகுப்பையும் பார்க்க முடியாது. சாதாரணமாக ஒரு சரியான கற்பித்தல் வேணும்னு சொன்னால் ஆசிரியர் வந்து எல்லா மாணவர் குழந்தைகளையும் தனித்தனியாக அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய கற்றல் திறன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் டீச் பண்ண முடியும். ஆகவே இந்த ஈராசிப்பள்ளி, ஓராசிப்பள்ளி வருவது என்பது அது மேலும் உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பு உருவாகுதுன்னு. இதில் அதிகம் பாதிக்கப்படுவது எஸ்சி, எஸ்டி அண்டு பிசி குடும்பங்களை சார்ந்த குழந்தைகள் தான் வந்து இதில் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இதில் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை வரப்போ மத்திய அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. ஆகவே அரசு பள்ளிகளை திறப்பதோ, அரசு பள்ளிகளை மூடுவதோ இது சம்மந்தப்பட்ட வரையில் மாநில அரசுகள் தான் வந்து அதுக்கு பொறுப்பு, அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தவறானது. காரணம் என்னன்னா, அந்த தகவல், அதாவது கல்வி அடிப்படை உரிமை அந்த சட்டத்தில் குறிப்பாக பிரிவு 7 என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அதாவது பள்ளி கல்வி பொறுத்த வரையில் மத்திய அரசும் மாநில அரசும் அவங்க தேவையான நிதி ஒதுக்கீட்டு வந்து 2 அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லி ரைட் எஜுகேஷன் ஆக்டோடைய பிரிவு 7 சொல்லுது. ஆகவே ஏதோ மத்திய அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் இந்த பள்ளி கல்வியை பொறுத்தவரையில் அது வந்து மாநில அரசு தான் பார்க்கணும், நாங்கள் எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு தட்டி கழிக்கக்கூடாது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. மத்திய அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. சமீபத்தில்
சமக்கர இந்த சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தை பொறுத்தவரையில் அது வந்து கல்வித்திறனை மேம்படுத்தக்கூடிய திட்டம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த திட்டத்தில் ஒரு இந்துத்துவா போன்ற ஒரு வகுப்புவாத மதவாத சில பிரச்சனை இருக்கிறதால தமிழ்நாடு உள்பட கேரளா உள்பட அது அமலாக்க மாட்டேன்னு சொன்னாங்க. மத்திய அரசாங்கத்துடைய சமக்ஷ சிக்ஷா அபியான் இந்த திட்டத்தை அமலாக்கல்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் மறுத்தாங்க. ஆகவே மத்திய அரசாங்கத்துடைய கல்வி திட்டத்தை அமலாக்க மறுத்த மாநிலத்துக்கு நிதி கொடுக்க மறுக்கிற மத்திய அரசாங்கம், ஆனால் மாநிலத்தில் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது, பிரச்சனை இருக்கு அப்படின்னா கட்டமைப்பு மேம்படுத்தணும், அதுக்கு ஏன் வந்து நிதி ஒதுக்கக்கூடாது? குறிப்பாக இந்த பல்வேறு அரசு பள்ளிகள் வந்து டாய்லெட் இருக்காது, அடிப்படை கட்டமைப்பு இருக்காது. ஆகவே வந்து மாநிலங்களில் அரசு பள்ளிகள் மூடப்படுவது என்பது அது நடத்த பராமரிக்கிறதுல மத்திய அரசாங்கம் பொறுப்பு இருக்கிறது. ஆகவே மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய நம்ம வந்து கூற்றை வந்து ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி சொன்னீங்க. நீங்கள் உத்தரப்பிரதேச மாதிரி, மத்திய பிரதேச மாதிரி அல்லது ஜம்மு காஷ்மீர் மாதிரி உங்களுக்கு வந்து ஒப்பீட்டளவில் தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கான பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் சமீப காலத்தில் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. பல மாவட்டங்களில் இந்த கல்வி ஆண்டில் மாணவர்கள் சேர்க்கையில் ஆரம்ப பள்ளியில் 1ஆம் வகுப்பில் ஒரு மாணவர் கூட சேராத சில பள்ளிகள் இருக்கிறதாக சமீப காலத்தில் தகவல் வருது. குறிப்பாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் 48 அரசு பள்ளிகளில் அநேகமாக வந்து ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வரையில் வந்து ஒரு மாணவர் கூட சேரலை. 48 அரசு பள்ளிகளில் அந்த 48 20 பள்ளிகளில் மாணவர்களே மொத்தமாக இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இது வந்து அதாவது பர்த் ரேட், குழந்தை பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு, சில பேர் மைக்ரேட்டை வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் காரணம். அது காரணம் அந்த இதெல்லாம் மாநில அரசாங்கம் கல்வித்துறை ஆய்வு செஞ்சு எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அப்படி வந்து இது வந்து நீலகிரி மாவட்டத்தில். திருச்சி மாவட்டத்தில் என்ன தகவல் வந்து, திருச்சி மாவட்டத்தில் 44 அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை என்பது 10க்கும் குறைவாக இருக்குது. அதில் 12 பள்ளிகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இது 2020 திருச்சி மாவட்டத்தில் மொத்தத்துக்கு உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பள்ளிகளில் சமீப காலத்தில் வந்து மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் 864 பள்ளிகள் இருக்குது. சமீபத்தில் ஒரு 5 பள்ளிகள் வந்து மூடிட்டாங்க. ஆகவே திருச்சி மாவட்டத்தில் 44 பள்ளிகளில் மாணவர்களுக்கு 10 கீழே இருக்குது அல்லது 15 கீழே இருக்குன்னு சொன்னால் இப்படிப்பட்ட நிலைமை என்பது நீலகிரி மாவட்டம் மட்டுமில்லை, திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட நிலைமை என்பது டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ இப்போ பின்னணியில் எப்படி அரசு பள்ளி எப்படி பாதுகாக்க முடியும்? அரசு பள்ளிகளை பாதுகாக்கிறது, தரம் உயர்த்துறதுல மத்திய அரசு மாநில அரசு 2 அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பள்ளி கல்வி வந்து கல்வியை மத்திய பட்டியலில் பொது பட்டியலில் தான் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு, மாநில அரசாங்க பொறுப்பு. ஆகவே இந்த கல்வியை அரசு பள்ளி பாதுகாக்க தரம் உயர்த்தணும் 3 பகுதியினருக்கு பொறுப்பு. 1 மத்திய அரசு மாநில அரசு, 2 ஆசிரியர்கள், 3வது பெற்றோர்கள், அந்த உள்ளூர் மக்கள். இந்த 3 பேருக்கும் அரசு பள்ளி பாதுகாக்கிற தரம் உயர்த்துவதில் அவங்களுக்கு வந்து பொறுப்பு இருக்குது. ஆனால் இதில் கூடுதலான பொறுப்பு அரசுக்கு தான். நீங்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் பல பள்ளிகளில் உங்களுக்கு வந்து டாய்லெட் இருக்காது, போதுமான கட்டட வசதி இருக்காது, போதுமான கட்டமைப்பு இருக்காது. இதுவும் ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்படி நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே கடந்த 10 வருஷமாக அதிமுக ஆட்சி காலத்திலையும் திமுக ஆட்சி காலத்திலையும் ஆண்டுதோறும் சட்டமன்றத்தில் கல்வி மானிய கோரிக்கை அறிக்கை வைக்கின்ற போது அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பள்ளிகளில் 10க்கும் குறைவாக மாணவர்கள் எண்ணிக்கை இருக்குது, எதில் 20க்கும் குறைவாக இருக்கிறது, எத்தனை ஓராசிரியர் பள்ளிகள் இருக்குது, எத்தனை ஈராசிரியர் பள்ளிகள் இருக்குது, ஏன் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்த்த முடியல, என்ன பிரச்சனை என்பதை அரசு சட்டமன்றத்தில் அந்த மானிய கோரிக்கை விவாதம் வருகிற போது அந்த மானிய கோரிக்கை அறிக்கையில் முழு விபரத்தை சொல்லணும். அது மூடி மறைக்கிறது மூலம் அரசு பள்ளிகளை பாதுகாக்க முடியாது, பூசி மெழுகக்கூடாது. அப்படி முழு விபரத்தை சொல்லி விவாதத்துக்கு விட்டு அதுக்கு பிறகு அரசு வந்து அந்த அரசு பள்ளியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக பள்ளிகளில் வந்து ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி வந்து ஆங்கில வழி இருக்குது, தமிழ் வழியும் இருக்குது. அப்போ தமிழ் வழி கல்வி என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வந்து ஆங்கிலம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆகவே இப்போ சமீபத்தில் கூட நான் புதுக்கோட்டையில் ஆவணத்தாங்கோட்டைன்ற ஒரு கிராமத்தில் அந்த நடுநிலைப்பள்ளி போயிருந்தேன். அங்கே வந்து தமிழ் வழி கல்வி தான்.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 82 மாணவர்கள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் 300 மாணவர்கள் உயர்த்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு தமிழ் வழி கல்வி இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அவங்க வந்து தனியாக வந்து வகுப்பு நடத்துகிறாங்க, பயிற்சி நடத்துகிறாங்க. ஆகவே ஆங்கில பாடம் இருக்குது. அப்போ ஆங்கில பாடத்தை அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆங்கிலத்தை படிப்பதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக் கொடுத்தால் மீடியம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒன்று. இரண்டாவது வந்து இந்த ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி ஏன் வந்து இப்போ ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது? ஆசிரியர் பற்றாக்குறையாக இருக்கா, அல்லது கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கான்றத மாநில அரசாங்கம் கல்வித்துறை வந்து ஆய்வு செஞ்சு அந்த உள்ளூர் மக்கள் உதவியோடு செய்யணும். குறிப்பாக வந்து அரசு பள்ளிகளில் 2 விதமான கட்டமைப்பு கிராமப்புறங்கள், நகரப்புறங்கள் இருக்குது. ஒன்று பெற்றோர் ஆசிரியர் கழகம், 2 பள்ளி மேலாண்மை குழு. இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு, இவர்கள் வந்து அந்த பள்ளியை மேம்படுத்துறது, மாணவர்கள் எண்ணிக்கை உயர்த்துவது, தரம் உயர்த்துவது, அதுக்கு இவர்களுடைய உதவி என்பது தேவைப்படுது. அது வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூடுறப்ப அதில் தலைமை ஆசிரியர் கலந்துக்குவார். அவங்க உதவியோடு வந்து பள்ளி மேம்படுத்த முயற்சி பண்ணணும். உதாரணமாக நீங்கள் ஒரு இப்போ சக்கரை ஆலை இருக்குது, அதுக்கு ஒன்றும் இது மக்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு கமிட்டி கிடையாது, ஊராலைக்கு அந்த கமிட்டி கிடையாது, பவர் பிளான்ட் கிடையாது. ஆனால் ஏன் வந்து பள்ளிக்கூடம் மட்டும் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எதுக்காக போட்டிருக்கிறாங்க? அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்பது மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய 2019 நிறைவேற்றிய அந்த சட்டத்திலே இருக்க அந்த பிரிவு இருக்குது. ஆகவே அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அது மாதிரி பெற்றோர் ஆசிரியர் கழகம், அந்த உள்ளூர் மக்கள் அவர்களுடைய உதவியோட அந்த பள்ளி உங்களுக்கு வந்து எண்ணிக்கை குறைவதை தடுக்கணும், பாதுகாக்கணும். இதில் வந்து மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு பிரதான லோடு இருக்குது, ஆசிரியர்களுக்கு இருக்குது, அதே மாதிரி இவங்களுக்கு கிராமத்து மக்களுக்கும் இருக்குது. ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அந்த தரம் உயர்த்துறதுல ஆசிரியர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. ஒவ்வொரு குழந்தையினுடைய அந்த கற்றல் திறன் இருக்கு அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேம்படுத்த முயற்சி பண்ணணும். ஆக ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஏழை குழந்தைகளுடைய கல்வி என்பது, குறிப்பாக தலித்து மற்றும் பழங்குடி அந்த இனத்தை சார்ந்த குழந்தைகள், பிற்படுத்தப்பட்ட குடும்பங்களை சார்ந்த ஏழை குடும்ப குழந்தைகள், இவங்களுடைய கல்வி என்பது, எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக மாநில அரசாங்கம் அது நடந்துகிட்டு இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கல்வி மானிய கோரிக்கை அந்த அறிக்கை வைக்கின்ற போது, அந்த அறிக்கையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு, எத்தனை பேர் ஓராசிரியர் பள்ளிகள் எத்தனை, ஈராசிரியர் பள்ளிகள் எத்தனை, இந்த பள்ளிகள் எப்படி மேம்படுத்த முடியும் என்பது சம்பந்தமாக அறிக்கை வைத்து விவாதித்து அரசு பள்ளிகளை பாதுகாக்கணும். அரசு பள்ளிகளை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் ஏழை எளிய குழந்தைகளுடைய கல்வியை உத்தரவாதப்படுத்த முடியும். பல கிராமங்கள், நகரங்களில் ஆசிரியர்கள் முன்முயற்சி எடுத்து வீடு விட போகிறாங்க. அது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ வந்து ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனியார் பள்ளின்னா ஒரு பிரம்மை இருக்குது, அது உண்மை அல்ல. இப்போ நான் வந்து சொன்ன அந்த இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 10th +2 கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து சென்டம் வாங்கியிருக்கிறாங்க, 100% பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஏராளமான உதாரணம் சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது தரம், அது அரசு பள்ளி தரம் குறைவு, தனியார் தரம் அதிகம், அதெல்லாம் பிரச்சனை. அதே நேரத்தில் அந்த அரசு பள்ளி மாணவர்களுடைய அந்த தரத்தை மேலும் உயர்த்துவதற்கு ஆசிரியர்களுடைய பாத்திரம் என்பது முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் ஒரு மாணவர்களை குறையுதுன்னு சொன்னால் ஆசிரியர்களும் வீடு வீடாக போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த மாணவர் சேரிக்கு உத்தரவாதப்படுத்த முயற்சி எடுக்கணும். பிரதானமான பொறுப்பு அரசுக்கு இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன்.